இந்த சினிமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க நானும் இந்த ரிவ்யூ கேட்டுட்டு இருக்க நீங்களும் 3 விஷயத்தால் கனெக்ட் ஆகிறோம். வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி அண்ட் சவுண்ட். இதுதான் அந்த 3 விஷயங்கள். இந்த 3 விஷயங்களும் ஹியூமன் மைண்ட், ஹியூமன் லைஃப்பில் எப்படி கனெக்ட் ஆகியிருக்கு, என்ன செய்யும் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக, அறிவியல் பூர்வமாக சப்தம் சினிமா பேசியிருக்கு. இந்த சினிமாவோட ஸ்டோரி என்ன? ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் தொடர்ச்சியாக 3 சூசைட் நடக்குது. அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் இந்த சூசைடுகளுக்கு கோஸ்ட், ஆவிகள் தான் காரணம்னு ஒரு செய்தியை பரப்பி விடுறாங்க. அதை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரை கொண்டு வராங்க. ஆனால் அங்கே நடக்கிற ஒரு சில சம்பவங்கள் அந்த இன்வெஸ்டிகேட்டருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அந்த சந்தேகங்களை பின்தொடர்ந்து போகிற அந்த இன்வெஸ்டிகேட்டர் அந்த 3 கொலைகளுக்கு பின்னால் இருக்கிற 34 வருஷம் மர்மத்தை எப்படி கண்டுபிடிக்கிறார் என்பதுதான் ஸ்டோரி. அந்த இன்வெஸ்டிகேஷன் கூட நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான் மனிதர்களுக்கு, ரொம்ப குறிப்பாக குழந்தைகளுக்கு நடக்கும் கொடூரங்களை நம்ம பார்க்குறோம். அது என்னன்னு நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சயின்ஸ், அமானுஷ்யங்கள் கலந்த த்ரில்லர் ஜேர்னரில் இந்த சினிமா பேசியிருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிற இந்த சினிமாவில் அந்த கேரக்டர்ஸுக்கு இடையேயான கனெக்ஷனை சரியாக கொண்டு வந்திருக்காங்க. மேலும் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கொடுத்துருக்கிற ரோல் பெர்சன்டேஜ் ரொம்ப சரியாக இருக்குது. இது ஒட்டுமொத்த சினிமாவையும் பேலன்ஸ் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணியிருக்கு. கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரான ஆதி அது சம்மந்தப்பட்ட சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி ரெடின் கிங்ஸ்லேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரார். இதன் மூலமாக ஆடியன்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்க. இது ஸ்கிரிப்டில் வச்சுருக்கிற ஒரு நல்ல டெக்னிக். இது எப்படின்னு நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பாஸ்ட் ப்ரெசன்ட் சம்பவங்களை தொடர்ச்சியாக நான் லீனியர் முறையில் அடுக்கிக்கிட்டே வர்றதுனால ஆடியன்ஸ் இந்த சினிமாவில் ஸ்ட்ராங்காக என்கேஜ் ஆக முடியுது. ஏறக்குறைய எல்லா கேரக்டர்ஸும் அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை சரியாக பண்ணியிருக்காங்க. அதனால் ஆடியன்ஸ் கதை கூட ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுது. இந்த சினிமாவில் இந்த டீம் பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், இந்த கதைக்கு வெளியே இருக்கிற சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் சினிமாக்குள்ளே கொண்டு வரல. சம்பந்தம் இல்லாத காட்சிகள், பாடல்கள், சண்டைகள், வீரவசனங்கள், லவ் சீன்கள், அபத்தங்கள் என எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ளோவை சினிமா முழுக்க கொண்டு வந்திருக்காங்க. இதனால் ஆடியன்ஸ் ஸ்டோரிக்குள்ளே முழுவதுமாக ட்ராவல் பண்ண முடியுது. ஆதி, சிம்ரன், லக்ஷ்மி மேனன், எம்எஸ் பாஸ்கர், ராஜீவ் மேனன் என எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கேரக்டரில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்க கேரி பண்ணியிருக்கிற இந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சினிமாவின் ஸ்டோரியை நகர்த்துறதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சினிமாவின் டெக்னிக்கல் குவாலிட்டிஸ். கேமரா ஒர்க், லைட்டிங் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு அமானுஷ்யமான த்ரில்லர் மூவிக்கு தேவையான டார்க் கலர் டோன் அதை ரொம்ப சரியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நீங்கள் சினிமாவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த சினிமாவின் இன்னொரு பலமான விஷயம் பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சவுண்ட் டிசைன். இந்த ஸ்டோரியை கேரி பண்ணுறதுல பிஜிஎம் அண்ட் சவுண்ட் டிசைன் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆனால் சில இடங்களில் வர்ற ஓவர் சவுண்ட் ஆடியன்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த த்ரில்லர் ஸ்டோரியை சொல்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமான லொக்கேஷனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சினிமாவின் பெரிய ப்ளஸ் பாயிண்டில் அவங்க காமிக்கிற லொக்கேஷன் ரொம்ப முக்கியமானது. மனிதர்களுக்கு இடையேயான ஃப்ரீக்வன்சி, நம்ம காதுகளுக்கு கேட்குற விதவிதமான சவுண்டு, இந்த 2 விஷயங்களையும் அறிவியல் பூர்வமாக இந்த சினிமா பேசுது. இதுக்கு இளையராஜாவின் பாடல்கள் நம் மனதில் உருவாக்கியிருக்கும் உளவியல் ரீதியான அதிர்வுகளை பற்றி இந்த சினிமாவில் பேசுகிற ஒரு இடத்த நீங்கள் கவனிக்கணும். ஒரு அறிவுபூர்வமான ஸ்கிரிப்டுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். ஒரு பெரிய சீன் சீக்வன்ஸை பிளைன் ஸ்க்ரீனில் கொண்டு வந்தது த்ரில்லர் மூவிக்கு தேவையான ஒரு நல்ல ஐடியா. இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிற இந்த சினிமாவில் சிக்கல் எங்கே வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த சினிமாவோட ஃபஸ்ட் ஹாஃப் க்ளீனாக இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆயிடுது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வர்ற நிறைய சம்பவங்கள், நிறைய கேரக்டர்களை நான் லீனியர் முறையில் க்ளீன் ஃப்ளோவில் சொல்லாமல் விட்டுட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் வர்ற கேரக்டர்ஸ் அது கூட
நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அத்தனை சம்பவங்களையும் அவ்வளோ கேரக்டர்களையும் ஒரே டைமில் ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ஆடியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த ஒரு ஃப்ளோ செகண்ட் ஹாஃபில் கலைஞ்சு போயிடுது. இது போக இன்னொரு சிக்கல் என்னன்னா, இந்த ஸ்டோரியின் மிக முக்கியமான லைலா கேரக்டர் கிளைமேக்ஸுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் என்ட்ரி ஆகுறாங்க. இந்த சினிமா மிஸ் பண்ண இடமே இதுதான். மேலும் இந்த த்ரில்லர் ஜேர்னருக்கு லைலாவினுடைய அப்பியரன்ஸ், அவரோட ஆக்டிங் சரியாக பொருந்தி வரல. இந்த கேரக்டருடைய இம்பார்ட்டன்ஸ், ஆக்டிங் பர்சன்டேஜை ஸ்கிரிப்டில் அதிகப்படுத்தி இருந்தால் இந்த சினிமா மிக நிச்சயமாக வேறொரு இடத்துக்கு போயிருக்க முடியும். டெக்னிக்கலாகவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க நல்ல எடிட்டிங் செகண்ட் ஹாஃபில் ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த சினிமாவுக்கு நல்ல பிஜிஎம் கொடுத்துருக்கிற தமன், ஃபென்டாஸ்டிக்காக கேமரா ஒர்க் பண்ணியிருக்க கேமராமேன் அருண் பத்மநாதன், எடிட்டர் சாபு ஜோசப். மொத்தத்தில் இந்த சினிமா சின்ன சின்ன இடங்களில் சறுக்குனாலும் ஒட்டுமொத்தமாக நல்ல மேக்கிங், நல்ல டெக்னிக்கல் குவாலிட்டிஸ் இருக்க ஒரு சினிமா. அமானுஷ்யங்களில் நம்பிக்கை இல்லாதவங்களும் அமானுஷ்யங்களை நம்பிக்கை இருக்கிறவங்களும் என எல்லா தரப்பு மக்களுமே தாராளமாக இந்த சினிமாவை பார்க்கலாம். இந்த சினிமாவின் முடிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு எதிராக, ரொம்ப குறிப்பாக ஆதரவற்ற அனாதை குழந்தைகளை உலகம் முழுவதும் மருத்துவ பரிசோதனைக்காக, அதாவது மெடிசின் டெஸ்ட்டுக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க என்பதை அந்த காட்சி பேசுது. இதை நாம் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். பெரிய பட்ஜெட், நிறைய எஃபர்ட், நிறைய டைம் செலவு பண்ணி இந்த சினிமாவை உருவாக்கியிருக்க டீமுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். பெட்ஃபோ சினிமா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சினிமா ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்ஸ்.